இந்த ஒரு கருத்தரங்கை மாபெரும் வெற்றியாக்கி காட்டிய விவசாயிகளுக்கும் இங்கே வந்திருந்த மற்ற கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் நன்றி. இதை மேலும் பெரிய வெற்றியாக ஆக்க வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய கடமை என்றே நாம் சொல்லலாம் தைரியமாக. சார், இந்த ஆலோசனை கூட்டத்தோட நோக்கமே ஆலோசனை கூட்டத்தோட நோக்கமே கர்நாடகாவில் புதிய முதலமைச்சர் யாரு பொறுப்பேற்காங்களோ அவங்கள சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கான ஆயத்தம் மாநாடு சொல்லுவோம். இல்ல அது அந்த மாதிரி இதை விவாதிக்கப்பட்டதா? இல்ல, அது அதை விட முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. ஏன்னா இப்போ இந்த தீர்ப்புக்கு நன்றி சொல்லி அதோட முடிச்சுட்டு இது தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறதா, அதுபடி அந்த செயல்கள் நடக்கிறதா என்பதை கண்காணிக்கவே உறுதிப்படுத்தவே ஒரு ஒரு கமிட்டி கூட்டம் குழு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தோம். அதை இதில் அந்த ஒரு 5-6 முடிவுகளை எடுத்து படித்தோம். அது உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கோம். புதிய முதலமைச்சர் எடியூரப்பா பொறுப்பேற்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கர்நாடகா வந்து தமிழகத்தோட இப்ப ஒரு தொடர் பிரச்சனை, காவிரியில பிரச்சனை தான். இப்ப அவங்களோட பொறுப்பேற்பதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு 4 மணிக்கு நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்குது. இந்த ஓவரால அந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நகர்வுன்னா நகர்தல் எந்த திசையை நோக்கி, முன்னோக்கியா பின்னோக்கியாங்கிறத பார்க்கணும். அது மாலை தெரியும். விவசாய அமைப்புகள் எதன் அடிப்படையில் மக்கள் நீதி மையத்தை நம்பி வருகிறார்கள்? நேர்மையை நம்பி இருக்கலாம் என்று நம்புகிறோம். அரசியல் கட்சியில புறக்கணிச்சிருக்காங்க, அதனால உங்களுக்கு இந்த கூட்டம் பின்னடைவை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? மீண்டும் நடத்தினா அவங்களுக்கு மீண்டும் அழைப்பு கொடுக்கும். அது அங்கே கூட்டத்திலேயே சொல்லிட்டேன், உங்க பிரஸ் மீட்ல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இது எங்களை பற்றிய புரிதல் இல்லாதனால கூட எடுத்த முடிவாக இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த முறை இது நடந்து முடிந்த விதத்தை பார்த்து புரிந்து கொண்டால் மறுபடியும் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த சங்கோஜமும் இல்லை. விமர்சனம் இல்லைங்க, ஐ அம் பீயிங் கைண்ட். விமர்சனம் செய்யறதா இருந்தா வந்திருக்கணும்ங்கிறத சொல்லியிருப்பேன். இல்லைங்க, விமர்சனம் செய்யறேன்னு சொல்றது வந்து தவறான வார்த்தை பிரயோகம்னு சொல்றேன். நாங்க விமர்சனம் செய்யல, புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அது விமர்சனம் ஆகாது. இல்ல, இது எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க போகிறது என்பது புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் சொன்னது இந்த மாதிரி கட்சி சார்பு இல்லாமல் செய்ய போகிறோம் என்று. அவருடைய கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளும் ஸ்டாலின் சொன்னதால நாங்க போகல அப்படின்னு சொல்லி வைகோ வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. இருக்கலாம், அல்லது அது ஒரு விதமான அரசியல், இது வேறு விதமானது, அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்குங்க. கடந்த 50 வருஷமா காவிரி தொடர்பான வழக்குக்கு சட்ட போராட்டம் நடத்திட்டு வரோம். நேற்று வந்து இந்த வழக்கு அனைத்தையும் முடித்து வைத்து இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனா மாநில அரசோட அந்த அணைகளோட கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரல. தமிழக அரசுக்கு இதுக்கு உறுதியா வாதாடி அந்த அணைகள்லாம் அந்த வாரியத்துல வந்திருந்தா தானே இது பிரயோஜனமா இருந்திருக்கும். இப்ப இந்த அணைகள் கட்டுப்பாட்டில் இல்லாதனால இப்ப திரும்பவும் கேஸ் போய்தான் ஆகணும், திரும்ப உச்சநீதிமன்றத்தை நாடிதான் ஆகணும். இது எப்படி தமிழக அரசு முன்னெடுக்கும் போது மக்கள் நீதி மையம் என்ன பண்ண போதாங்க? மக்கள் நீதி மையம் எது நியாயமோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு எந்த அரசை, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவர்களை விமர்சிக்கவோ அவர்களுடன் உரையாடவோ எது அப்போதைக்கு தேவையான ஒரு யுக்தியாக பாதையாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கும் மக்கள். So, is the state government in sync with the meeting that is happening? Have they responded to the call for a discussion? We had, I was on a tour, so my party members had invited them. So there hasn't been any response. We had invited, but there hasn't been any response. Thank you so much. DMK and its ally parties, Rajnikant, these are people that you had invited personally. They have not attended the event. Have they given you any reasons for this? Yeah, each had their reasons. I think they've gone almost publicly with those reasons. So I don't need to reiterate it.
Did Rajnikant reply to you about not attending today? Yes, he exonerated himself by saying that I am not at a party. Sir, So what are the agendas of the meeting that was conducted today? And we also see that the entire body is what they call an authority, and the dams are not under the control of the authority, which means the Karnataka No, I can't hear. government- பின்னாடி பேசாதீங்க. Silence, please. Which means Karnataka might not release water, and the same drama might go on again and again. No, that is why we want to sit and deliberate on those matters. And I think dialogue is the only way. If you leave it to politicians, they'll keep forking out what is favorable for them. I think we now have to think about farmers, Tamil Nadu farmers, and once we start thinking in a broader spectrum perspective, it will just mean farmers in general. Sir, we have Ayyakanni and many other people from the farming society who have come here. The point is that these farmers have been striking in Delhi in front of the Prime Minister's residence also, but there haven't been any amicable solution that has been brought for them. Do you think that the discussion that is going on now will help in that angle also? வாங்க உட்கார். Sorry. No, it's- So farmers like Ayyakanni and his associates, they've been protesting for more than a year now. They've protested in front of the Prime Minister's residence, but still now the only thing that they're doing is protest because there's no solution for them. Do you think these discussions will help will help them, and will the politicians change their mind, because it's all a political game again and again? No, we are all fed up of the game. I'm a politician myself now, but a different kind. Let's see, and we will try also to prove that we are different. But as far as Tamil farmers' plight is concerned, it cannot go unanswered, be it the center or the state. They are answerable. They can't keep turning away their face. We'll keep coming around to face them again and again and again. And he's been doing it relentlessly. And this will continue. Even though we have been trying to do our best, in Karnataka what we've seen is even after the elections, the BJP has gone ahead and formed its own government. Do you think this is right? And today the flow test is going to happen. What is your opinion, sir? Let the flow test be completed democratically. No horse trading. And then we'll see what happens. But even what we're seeing is every governor in almost most of the states in the country are people who have been associated with the BJP, who are not independent, and their decisions are also being biased now. Yes, it seems like a larger plan. Let's hope people who believe in democracy can raise a voice against it.